ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ட்ராமா பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் எனக்காக லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. கொற்றமலையில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட கல்லறை கிட்ட நின்றுட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேரு ஜூயோ. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ இப்படி நின்றுட்டு இருக்கும்போது தூரமா ஒரு பையன் நின்று இவளை பார்த்துட்டு இருக்கான். இவனோட பேரு யான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்பவே இப்படி பார்த்துட்டு இருக்கத ஜூயி பார்த்த உடனே டே யான் நில்றா அப்படின்னு சொல்ல யானை பார்த்தீங்கன்னா வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி போறான். இவளை விடாம பின்னாடியே துரத்திட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஓடிட்டு இருக்கும்போது அப்படியே 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூயோ வேகமா நடந்து வந்துட்டு இருக்கா ஒரு கிளப்புக்குள்ள. அந்த கிளப்புக்குள்ள வந்து பார்த்தா யான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ யானை பார்த்த உடனே தண்ணியை தூக்கி அவன் மூஞ்சில ஊத்த என்னடி உனக்கு என்ன கொழுப்பா, எதுக்காக தண்ணியை என் மூஞ்சில ஊத்துன, உன்னை அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. எதுக்காகடா என் அம்மாவோட கடையை அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு ஜோயி கேட்டுட்டு இருக்கா. அப்படிதான் பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளவு பாத்தீங்கன்னா கோபத்துல அங்க உள்ள பந்து எடுத்து இவன் மண்டையில அடிக்க மண்டையில இருந்து பொலப்பலன்னு ரத்தம் வந்துருது. இதை பார்த்தவனா அங்க உள்ள ஒரு வெள்ள முடிக்காரன் யானுக்கு சப்போர்ட்டா வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் ஜூயுவா அடிக்கிற மாதிரி வர தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு யானவனை தடுத்துட்டு ஜூயுவா அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன் ஜூயுவை தனியா கூட்டிட்டு வந்து எதுக்காக இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நீ ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இவ்வளவு கேட்டுட்டு இருக்கா. இப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அந்த காரோட சவுண்டு கேட்டோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. இப்ப பாத்தீங்கன்னா யானுக்கு தலை சுத்துற மாதிரி ஆக இவன் அப்படியே நின்னுறான். இப்ப அந்த கார்ல இருந்து செங் அப்படின்ற ஒரு பையன் இறங்கி வரான். ஆக்சுவலா நம்ம கதையில 2 ஹீரோஸ் இருக்காங்க. இந்த 2 ஹீரோஸ்ல எந்த ஹீரோஸ் ஜூயு கூட ஒன்னு சேர போறாங்க அப்படின்றத போக போக பார்க்கலாம். இவன் தான் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ. இப்ப செங் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் பாக்குறதுக்கு லவர்ஸ் மாதிரி அவனுக்கு தெரியுறாங்க. ஏமா கொஞ்சம் ஓரமா நின்று ரொமான்ஸ் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு நடந்து வந்துடுறான். இப்ப அப்படியே ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு வென். செங் இருக்கான் இல்லையா, அவனோட கசின் தான் வெங். சொல்ல போனா 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க மாதிரி. இப்ப அவன் நின்றுட்டு இருக்கும்போது அவனோட வீட்டுக்கு செங்கு தான் வரான். என்னடா புதுசா வந்திருக்கேன் என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாண்டி இனிமே நான் இங்க தான் படிக்க போறேன் அப்படின்னு இவன் சொல்றான். என்ன இங்க படிக்க போற, ஏன் அந்த ஊர் உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நான் இங்க படிக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா, இனிமே நான் உன்னை டெய்லி டார்ச்சர் பண்ணி சாகடிக்க போறேன் பாரு அப்படின்னு செங் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வெண்ணு செங்க கூட்டிட்டு அந்த ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப என்ன சொல்றானா, டே எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை தான் மீட் பண்ண போறோம், அவளை பார்த்தா கண்டிப்பா உனக்கும் பிடிக்கும், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் ஜூயோட வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. அவளோட வீட்டுல இருந்து யானோட ஃப்ரெண்டு வெளியே வந்துட்டு இருக்கா. இந்த செம்பட்டு தலையை கூட சுத்துறத முதல்ல நிப்பாட்டுடா, அப்பதான் நீ உருப்பிடுவ அப்படின்னு ஜூயி சொல்லிட்டு இருக்க. யானை இதெல்லாம் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு வந்துடுறான். யானையை இவளை பார்த்த உடனே ஹீரோக்கு ஞாபகம் வந்துருது, நேத்து நைட் இவங்க 2 பேரும் தானே இந்த செவத்து பக்கம் ஒன்னா நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா உள்ள வந்த உடனே வென் வந்து செங்குக்கு இன்ட்ரோ கொடுக்குறா. இவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இது அவங்களோட பாட்டி அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனை எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அடியே இங்கே வா, உனக்காக ஸ்பெஷலாக ஒன்று கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து போட்டு விட்டுட்டு இருக்க. அதையுமே இப்போ போட்டுக்கிறா. இப்போ இவன் என்ன சொல்றானா, எனக்காக என்னோட ஹோம்ஒர்க்கே முடிச்சிட்டு செல்லக்குட்டி அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா செங்க கூட்டிட்டு ஃப்ரூட்ஸ் பறிக்கலாம் அப்படின்னு ஒரு மரத்து பக்கத்தில் போய் நிற்கிறா. ஏமா இந்த மரம் என்ன இவ்வளோ அவசரமா இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பக்கத்தில் செங்க காணோம். எங்கடா அந்த பயப்புல அப்படின்னு பார்த்தா மரத்து மேலே ஏறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ அவன் மரத்து மேலே நின்று பறிச்சு போட்டுட்டு இருக்க. இவ கூட இல்லை அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இவ கீழே இருந்து பார்க்கறதுக்கு செங்கோட பாடி நல்லா தெரியுது. இதை பார்த்தவொன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. செங் அவ்வளோ பார்க்குறான். என்னாச்சு உனக்கு, ஏன் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை நான் வேணும்னு பார்க்கல அப்படின்னு இவ சொல்ல செங்கு புரிஞ்சுக்கிட்டா ஐயோ நம்ம பாடி தெரியுதே அப்படின்னு. இப்பவே வேகமா கீழே இறங்கலான்னு பார்க்க அவனோட கால் ஸ்லிப் ஆகி ஜூயு மேலே விழுந்துடுறான். பார்த்தீங்கன்னா ஜூயு வந்து அவனோட நெஞ்சு மேலே சாயிற மாதிரி ஆயிடுது. அப்படி சாயும் போது அவளோட லிப்ஸ்டிக்கால நெஞ்சிலே முத்தம் கொடுத்துறான். இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல இருக்கும்போது டக்குன்னு 2 பேரும் எந்திரிச்சு நின்று ஒண்ணுமே நடக்காத மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க என்னோட லிப்ஸ்டிக் ஒட்டிக்கிச்சு, அதை கொடுங்க நான் துவச்சு தரேன் அப்படின்னு சொல்லி இவ கேட்க இப்ப செங்கு பாத்தீங்கன்னா அவனோட சட்டையை கழட்டிட்டு இருக்கான். இல்ல இங்க வேணாம் வீட்டுக்கு போய் கழட்டி கொடுங்க அப்படின்னு சொல்ல ஓகே கவலைப்படாத நான் வீட்டுக்கு போனவன இந்த ட்ரெஸ் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனோட போன் எடுத்து கொடுக்குறான். உன் முடியெல்லாம் கலைஞ்சிருக்க சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்க இவளுமே அதை சரி பண்ணிட்டு இருக்கா. இப்ப செங் அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். வெண்ணு கூட ஓனா உட்காந்து இவன் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவனோட சட்டையை பார்க்கறான். அந்த சட்டையை பார்த்த உடனே இவளுக்கு ஜூயோட ஞாபகம் தான் வருது. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஜூயோ அவளோட கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட கையில ஏதோ அடிபட்டு இருக்கு. அதை அவளே கவனிக்கவே இல்லை. இப்ப இந்த இடத்துக்கு செங் தான் வரான். எனக்கு ஒரு பேண்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்ல செங் உனக்கு என்னாச்சு, கையில ஏதாவது அடிபட்டுருச்சா, எங்க உன்னோட காயத்தை காட்டு அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. சீக்கிரம் பேண்டேஜ் கூட அப்படின்னு அவனும் கேட்கறான். இப்ப இந்த பேண்டேஜை கொடுத்த உடனே உன் கையை நீட்ட அப்படின்னு சொல்லி அந்த பேண்டேஜை ஜூயோட கைக்கு தான் இவன் ஒட்டி விட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி ஒட்டி விட்டுட்டு இருக்கும்போது இவ்வளவு பாத்தீங்கன்னா செங்க ரொம்பவே பாசத்தோட பாத்துட்டு இருக்கா. தேங்க்யூ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, இரு நான் உனக்கு ஆரஞ்சு சோடா தரேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு சோடாவை எடுத்து கொடுத்துட்டு இருக்க. அதவன் குடிச்சிட்டு இருக்கான். இவன் குடிக்கிறத பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா செங்கையே ஊத்து ஊத்து ஒரு மாதிரியா பார்த்துட்டு
வந்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா கரண்ட் வருஷத்தை தான் காட்டுறாங்க. இப்ப இந்த வருஷத்துல ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆர்ஜேவா வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்பவே எல்லார்கிட்டே என்ன சொல்றானா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்ல மறக்கவே முடியாத விஷயங்கள்ல எழுதி அனுப்ப சொன்னேன். ஸோ நீங்களும் எனக்காக அனுப்பியிருப்பீங்க. அந்த டாபிக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சாங் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து யார் யாரு என்னென்ன அனுப்பியிருக்கீங்க அப்படின்றத நான் ஒண்ணு ஒண்ணா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ இந்த இடத்த விட்டு வெளியே வரா. இவ அவளோட டேபிளுக்கு வந்து பார்த்தா அந்த டேபிள்ல ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டர் இது, யார் அனுப்புனா அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அவளை தான் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. எவன்டா இது, எனக்கே தெரியாம என்ன போட்டோ எடுத்து வச்சது அப்படின்னு இவ முழிச்சிட்டு யார் அனுப்புனாங்கன்னு பார்த்தா அதுல பேரே இல்ல. இப்ப அவ குழம்பி போய் உட்காந்துட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். இப்ப அவளுக்கு மக்கள் எல்லாரும் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு கதையை தான் எடுத்து படிச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும்போது டெய்லி ஒரு பொண்ணை பார்ப்பேன். அந்த பொண்ணு ஹெட்செட் போட்டுட்டு கையில ஒரு பண்ணு வச்சுட்டு ஜாலியா நடந்து வந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல இப்பதான் அவ யோசிச்சு பாக்குறா, அந்த பொண்ணு நான் தானே, எவனாவது என்னை பத்தி எழுதுனது அப்படின்னு இவ குழம்பி போய் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அப்படியே அந்த பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பிளாஷ்பேக்ல ஹீரோயின் ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்ப ஜூயோ கேட்டுக்குள்ள வரும்போது அந்த இடத்துல ஸ்கூலோட டைரக்டர் தான் நிக்கிறாரு. இப்ப அவர் என்ன சொல்றானா, ஏமா நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்ல, நல்லா படிக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள போயிட்டு இருக்கா. இப்ப செங்குமே அதர் ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ணிருக்கான். எல்லாரும் ஒரே கிளாஸ் தான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த மொட்டை மண்டை என்கிட்ட பார்த்து கவனமாயிருடா, அவங்கிட்ட எந்த மோபு வச்சுக்காத, மாட்டினா உரிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி செங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா டைம் முடிஞ்சு போயிருது. டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுருட்ட மண்டே தான் வரான். இவனோட பேரு லூ. இப்ப லூவை பார்த்த உடனே டைரக்டர் திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா எப்ப பார்த்தாலும் இப்படி லேட்டா வந்தா எப்பதான் நீ உருப்பிடுவ அப்படின்னு சொல்லி இவர் திட்டிட்டு இருக்க. இவனுக்கு அடுத்ததா யான் தான் லேட்டா வந்துட்டு இருக்கான். இப்ப யானை பார்த்த உடனே இவருக்கான பின்னான்னு திட்டாரு. ஏண்டா நல்லா படிக்கிறேன்னு உனக்கு என்ன கொழுப்பா, இவ்வளவு லேட்டா ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க, இது ஸ்கூல்னு நினைச்சா இல்ல வேற ஏதாவது நினைச்சு அப்படின்னு சொல்லி இவர் திட்டிட்டு இருக்கும்போது இப்ப இந்த இடத்துக்கு யானோட கிளாஸ் டீச்சர் தான் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, டைரக்டர் கோவப்படாதீங்க, நான் தான் அவனை ஒரு முக்கியமான விஷயமா வெளியே அனுப்பிச்சிருந்தேன், இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி யானை உள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சுருட்ட பையன் பனிஷ்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு கிளாஸ் ரூம்க்கு வந்துடுறான். இப்ப ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, ஏ ஜூயோ எதுக்காக என் இடத்துல உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, டேய் டீச்சர் தாண்டா மாறி உட்கார சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்களும் லாஸ்ட் மார்க் எடுத்தவங்களும் தான் ஒரு பெஞ்சில் உட்காரணுமா, ஸோ கிரேடு படி நாங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம், நீ யார் பக்கத்துல உட்காரணும்னு பார்த்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் ஹீரோவை பாக்குறான். ஹீரோ தான் அந்த கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட், என்னதான் ரவுடி பயலா இருந்தாலும் படிப்புல கண்ணு மாதிரி இருப்பான் நம்மால. இப்ப அவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிளாஸ் டீச்சர் பாத்தீங்கன்னா செங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப செங்க பத்தி இன்ட்ரோ கொடுக்குறாரு. இந்த பையன் தான் நம்ம கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கான், நீங்க எல்லாரும் நல்லபடியா அவன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், நீ எங்கப்பா உட்கார ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் யான் கூட உட்கார்றேன் அப்படின்னு செங்க சொல்லிடுறான். இதை கேட்டவனா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப செங்க பாத்தீங்கன்னா வந்து உட்காந்து தொலைடா அப்படின்ற மாதிரி இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லீய பாத்தீங்கன்னா கேமராவோட பாஸ்கெட் பால் விளையாடுற இடத்துக்கு போய் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கா, பொண்ணுங்களை வீடியோ எடுக்கிற மாதிரி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வீடியோ எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் நீ மறந்து போயிட்டியா, பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட்டே நான் தான், உங்களை பப்ளிசிட்டி ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, பாரு எல்லா பொண்ணுங்களும் பின்னாடி சுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீடியோ எடுத்துட்டு இப்ப இவன் யான் கிட்ட தான் போறான். இவர் தான் பாஸ்கெட் பாலோட கிங் இப்ப தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எவன்டாவது தூக்கத்தை கெடுத்தது அப்படின்னு யான் இந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஜூயி பாத்தீங்கன்னா செங் கூட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இவனை பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்லாம் வாங்கணும், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத ரெப்ப கிட்ட சொல்லி வாங்கி தரேன் அப்படின்னு இவ்வளவு பேசிட்டு வந்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசுறதை கேட்டோன்னே யானுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பால் பாத்தீங்கன்னா பக்கத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்த மேலே பட அவன் இந்த தண்ணிய ஜூயி மேல ஊத்திடுறான். இப்ப அவ ட்ரெஸ் ஃபுல்லா நனைஞ்சு போக அதே இடத்துல கீழே உட்காந்துடுறா. என்னடான்னு பார்த்தா ஜூயோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு அவளோட உடம்பு தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே செங் பாத்தீங்கன்னா அவனோட ஷர்ட் எல்லாம் கழட்டி அவளுக்கு போத்தி விட்டுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல இருக்கதா தூரமா ஒருத்தன் நின்று போட்டோ எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்போ இந்த பக்கம் யானை தான் காட்டுறாங்க. யானை அவனோட டீச்சர் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. டே நீ நல்லா படிக்கிற பையன், நீ ஸ்கூலுக்கு வரதை நினச்சா எனக்கு உண்மையாகவே பெருமையாக இருக்குது தெரியுமா, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணனா நல்ல யூனிவர்சிட்டியாக உனக்கு கிடைக்கும், தேவையில்லாமல் உன்னோட லைஃபை கெடுத்துக்காது அப்படின்னு இவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு யானை அந்த இடத்த விட்டு கிளம்பி வரான். இப்போ யான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனோட ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ வருது. இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். இப்போ இந்த சைடு சென்னை தான் காட்டுறாங்க. சென் வந்து அவன் தங்கச்சி கூட நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றானா, டே நீ பேஸ்கெட் பாலில் சேர, நீ நல்லா பேஸ்கெட் பால் விளையாடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ மட்டும் அதில் ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், இந்த ஸ்கூலில் உள்ள பொண்ணுங்க எல்லாம் உன் பின்னாடி தான் சுற்றுவாங்க, நானும் சீக்கிரமாக ஃபேமஸ் ஆயிருமே அப்படின்னு சொல்ல, எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை போடி அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இப்போ அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது அவனோட ஃபோனுக்கு அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வர, அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே இவளுமே அடிச்சு பிடிச்சிட்டு வேகமாக ஓடி வரான். என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் மேலே தண்ணி ஊற்றிருக்கும் இல்லையா, அப்போ அவளோட ட்ரெஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், அதை தான் ஃபோட்டோ எடுத்து இப்படி பரப்பி வச்சிடறானுங்க. இப்போ இதை பார்த்தோன்னே 2 பேருமே ஜூயி கிட்ட தான் ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. இப்போ சென் ஓடி வந்ததில் வேகமாக அவளோட ஃபோனை தட்டி விட அவளோட ஃபோனை கீழே விழுந்துருது.
ஐயோ என் ஃபோன் போச்சு அப்படின்னு இவ ஃபோன் எடுத்துட்டு இருக்க. சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு இவன் சொல்ல, இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு வந்து வெண் கூட ஒன்றா சேர்ந்து படி அப்படின்னு சொல்லி அவள் ஃபோனை பார்க்க விடாத மாதிரி எதேதோ சொல்லிட்டு இருக்க. இல்லைப்பா என் பாத்தியோட பர்த்டே இருக்கு, என்னால் இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்போ அந்த இடத்துக்கு யானுமே வந்துடுறான். இப்போ யான் வந்து என்ன சொல்கிறானா, அவன் சொல்கிற மாதிரி கேளு, நீ போய் அவங்க வீட்டிலே படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏன் வித்தியாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா சரி என் பாட்டிக்கு பர்த்டே ரெண்டு பேரும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ புத்தகத்தை மட்டும் படி அப்படின்னு சொல்லி அவளை வழி அனுப்பி வச்சுட்டு இவனுங்க ரெண்டு பேரும் ஒன்றா கிளம்பிட்டு இருக்கானுங்க. எங்கே போகிறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை எவன் ஸ்ப்ரெட் பண்ணானோ அவனை கண்டுபிடிச்சி மிதிக்கிறதுக்காக தான். இப்போ அவனுங்க ரெண்டு பேரும் அவனை கண்டுபிடிச்சி போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மான்னு காத்திட்டு இருக்கான். இவனுங்க அடிக்கிறதை எல்லாம் அந்த ஸ்கூலே பார்த்துட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு சேர்மன் தான் வராரு. டே எரும மாட்டு பசங்களா என்னடா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஒழுங்கா தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிரித்து வச்சுட்டு அவரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போக இவன் இவனுங்களை பார்த்து பழிச்சிட்டு இருக்கான். அப்பாடா நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு இந்த சைடு ஜூயுவை தான் காட்டுறாங்க. ஜூயுவோட பாட்டிக்கு பர்த்டே இல்லையா, இவ பாட்டிக்காக கேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்க பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ இவளோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருதுல நல்லா நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாம்ல நீ பாஸ் ஆயிட்டா காலேஜ் படிக்கிறதுக்கு வெளியூருக்கு தானே போகணும் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவோட முகமே மாறி போயிருது. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இல்லை யாரும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, எல்லாரும் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோனோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த மாதிரி பயம் வந்துடும். அவங்கள விட்டு யாருமே போகக்கூடாதுன்னு தான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு இருக்கிறது பாட்டியும் அவங்களோட பொண்ணு மட்டும்தான். அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவ வந்து தனியாக ரூம்ல உட்காந்துட்டு அவளோட அம்மாவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நான் எப்படி தான் என்னோட அம்மாவை சமாளிச்சுட்டு காலேஜ் போக போறேன்னு தெரியலையே. அப்பா நீங்கள் போனதுக்கு அப்புறம் அம்மா ரொம்ப பயப்படுறாங்க எல்லா விஷயத்துக்குமே, நானும் அவங்கள விட்டு போயிருவேணும்னு அவங்களுக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லி இவ அவங்க அப்பாவோட போட்டோ எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கா. இப்போ ஜூயோ அவளோட பாட்டியை பார்க்கறதுக்காக தான் போறா. அங்கே போய் பார்த்தா அவங்களோட பாட்டி பெட்லேயே யூரின் போயிடுறாங்க. அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. பாட்டி என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க, எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எத்தனை தடவை பெட்டில் யூரின் போயிருப்பேன், அப்போ நீங்கள் தானே என்ன பார்த்துக்கிட்டீங்க, இப்போ நீங்கள் எனக்கு குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டியை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. எல்லாரும் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கும்போது யான் செங் மட்டும் கிளாஸ்ல இல்லை, ரெண்டு பேரை தூக்கி வெளியே நிற்க வச்சுட்டாங்க. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா என்னடியாச்சு அவனுங்க ரெண்டு பேருக்கும் வெளியே தூக்கி போட்டானுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு மட்டும் என்ன தெரியும் அப்படின்னு இவ சொல்கிறா. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சரி அவனுங்க ரெண்டு பேரும் வெளியே நிற்கிறானுங்களே உனக்கு ஏதாவது ஃபீலிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க எப்படி நாசமாக போனால் எனக்கு என்ன அப்படின்னு இவளுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி லெட்டர் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காளுங்க. இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யான் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக தான் போகிறான். இந்த பொண்ணோட பேரு தனு. தனு வந்து என்ன சொல்கிறான், ஏண்டா அந்த பையன் கூட சண்டை போட்டியா, அவனோட அண்ணன் உன்னை பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு. இப்போ அவங்க யாரை பத்தி பேசுறாங்கன்னா, ஹீரோன ஒரு பையன் போஸ்ட் பண்ணா இல்லையா போட்டோ எடுத்து, அந்த பையனோட அண்ணனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவளால நீ நிறைய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ எந்த ஒரு பதிலுமே சொல்லாம நிக்கிறான். இப்போ அவனை பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போக தானும் இவனை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கா. ஏன்னா தனுக்கு யானை ரொம்ப பிடிக்கும், ஒன் சைடா காதலிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. வென் பாத்தீங்கன்னா அவ கிளாஸ் பசங்களுக்கு பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்காக வார்ம் அப்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவளை பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஓடுங்கடா இங்கிட்டு ஓடுங்கடா அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்க. அவனுங்க எதுவுமே சரியா பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஐயோ என்னால முடியலமா விட்டுருமா அப்படின்னு சொல்ல, ஏன்டா சாப்பிடாத மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா எனர்ஜியா தான் விளையாடுங்களே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ அவனுங்க எல்லாரும் கிளாஸ்க்கு போய் சார் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சார் எங்களால முடியல சார் எங்களை விட்டுருங்க, பேஸ்கெட் பால்லாம் எங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்டா சின்ன பசங்க மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க, வயசான கிழவு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, டக்குன்னு போய் நல்லா விளையாடுவீங்கன்னா இப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாரை பிடிச்சி திட்டிட்டு இப்போ என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னன்றதை மறந்துட்டீங்களா, வீடியோ பிளேயர் கிடைக்கும், அதை ஜெயிக்கிற வழியை பாருங்கடா அப்படின்னு சொல்ல. இப்போ பாத்தீங்கன்னா செங்கு ஹீரோனை பற்றி தான் யோசிச்சு பார்க்குறான். அவளுக்கு வீடியோ பிளேயர்னா ரொம்ப பிடிக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு சார் நான் இதில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வெண்ணு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அட பாவி காலில் விழாத குறையா கெஞ்சினேனே, மனசை கண்டுக்காம இருந்தான், இப்போ என்னடா டக்குன்னு ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு இவளுக்கு சென்னை மேலே சந்தேகமாயிட்டு இருக்கு. இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ லூ வந்து என்ன சொன்னா, ஏன்டா அப்படி சோகமா இருக்கீங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஒன்றா போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா மூவி பார்த்துட்டு இருக்கும்போது வெண்ணை பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அந்த மூவியை பார்த்து இவ்வளோ சோகமா இருக்கே அப்படின்னு இவ அழுகிறத பார்த்தோன்னே லூ என்ன சொல்றானா, ஏதாவது நல்ல படமா பார்க்க மாட்டியா, பணம் சம்பாதிக்கிற படமா பார்த்து போடுங்கயா, இவ அழுகிறத என்னால் தாங்க முடியல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோனோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா, உங்களுக்காக நான் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, ஆன்ட்டி நான் வைக்கப்படவே மாட்டேன் அப்படின்னு லூ எந்திரிச்சு வந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டப்பாவை எடுக்கிறான், அதில் ஊறுகாய் வச்சிருக்காங்க. ஆன்ட்டி எனக்கு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவன் எடுத்துட்டு இருக்க. தம்பி இது உனக்காக இல்லை, நான் இதை யானுக்காக கொண்டு வந்தேன், அவனுக்கு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும், யான் இந்தா யான் அப்படின்னு சொல்லி கொடுக்க யானை பார்த்தீங்கன்னா சிடு சிடுன்னு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ யான் டக்குன்னு அந்த ஊறுகாய் டப்பாவை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்போ அந்த இடத்துக்கு இந்த செம்பட்டை மட்டும் தான் வரான். அவன் வந்து ஹீரோனோட அம்மாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான்.
எதுக்காக யானை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் உங்க பக்கமே வர்றதில்ல, ஆனா நீங்க போட்டு அவனை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, அவன் தான் உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறால, நீங்க மட்டும் இதுக்காக பாசம் இருக்க மாதிரி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் உங்களை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யான் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி உங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. யானுக்கும் உங்க அம்மாக்கும் நடுவில் என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. இப்போ யான் அந்த ஊரில் உள்ள லோக்கல் பசங்க கூட பைக் ரேஸில் கலந்துக்கிறதுக்காக போக அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்படி பண்ணாத, இவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த தனுவை பார்த்தீங்கன்னா வேணா நீ நானும் ரேஸ் வச்சுக்கலாமா, யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி வம்பெடுத்துட்டு இருக்க. இவ்வளோ வரேன் இருக்கா. இப்போ இவ இப்படி சொல்லும்போது இது எல்லாத்தையும் செங் பார்த்துட்டு அவளுக்கு பதிலாக நான் ரேஸுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல இவனுங்க 2 பேரும் ரேஸ்க்கு தயாராகிறானுங்க. இப்போ நம்ம கதையோட 2 ஹீரோஸும் பைக் ரேஸ்க்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பக்கம் ஏதோ போலீஸ் வர மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டு வந்த உடனே இவனுங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் செங் தனியா நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு தனு தான் வரா. தனு வந்து என்ன சொல்றானா, யான் கூட நீ மோத புரியா, யான் வந்து எல்லாத்துலயுமே கிங்கு தெரியுமா, அவனை உன்னால அடிச்சுக்கவே முடியாது, ஒருவேளை இந்த போட்டியில நீ தோத்து போயிட்டுன்னு வச்சுக்கேன், இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன், ஒருவேளை யான் தோத்து போயிட்டானா அவன் இனிமே ஜூயா பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. செங்கு பாத்தீங்கன்னா வீரவாசனெல்லாம் பேசிட்டு வந்து அடுத்த நாள் பைக் ஓட்டலாம் அப்படின்னு பாக்குறான். என்னடான்னு பார்த்தா அவனுக்கு பைக்கே ஓட்ட தெரியாது. இப்பதான் கீர் எங்க இருக்கு, கிளச் எங்க இருக்கு அப்படின்னு இவன் ஒண்ணா தேடிட்டு இருக்க. அடப்பாவே இது தெரியாம தான் அங்க அப்படி பேசிட்டு வந்தே அப்படின்னு சொல்லி வென் இவனை கலாய்ச்சிட்டு இருக்கா. இப்போ இவன் எப்படியோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆனதுக்கு அப்புறம் செங் பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக போறான். இவன் போயிட்டு இருக்க இவனை வெண்ணு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா. ஐயோ இவன் போய் இவ்வளோ பெரிய போட்டியில கலந்துக்க போறானே, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு இவன் பயத்தோட முழிச்சிட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ காலை எடுக்கவே இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. கிளாஸ்ல முக்கியமான எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அந்த எக்ஸாம்ல வெண்ண பாத்தீங்கன்னா பூவா தலையா போட்டு பார்த்து அது எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதிட்டு இருக்க. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது அப்படின்ற மாதிரி டீச்சர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவர் பாத்தீங்கன்னா யானோட டேபிள தான் பாக்குறாரு. அந்த டேபிள்ல யான் இல்ல. இதை ஹீரோயின்மே நோட் பண்றான். இவன் எங்க போயிட்டான் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப அப்படியே யானை தான் காட்டுறாங்க. நேத்து அந்த பசங்க கூட சண்டை போட்டிருப்பான் போல. அவனோட முகம் ஃபுல்லாவே ஒரே காயமா இருக்கு. அதனாலதான் அவன் ஸ்கூலுக்கே வரல. இப்ப அவன் அவனோட டேபிள்ல ஒரு போட்டோவை பாக்குறான். அவனோட ஃபேமிலி போட்டோ தான். அந்த ஃபேமிலி போட்டோல ஒரு குட்டி பொண்ணுமே இருக்கா. இப்ப இந்த போட்டோ பார்த்து ஒரு ஃபிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். சின்ன வயசா இருக்கும்போது இவங்க எல்லாரும் ஃபேமிலி போட்டோ எடுக்க இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஓடி வந்து உனக்காக சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இவன் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, பட்டு ஓரமா உட்காரு, அவன் போட்டோ எடுத்துட்டு வரட்டும், நாங்க எல்லாரும் ஃபேமிலி போட்டோ எடுக்க போறோம் அப்படின்னு சொல்ல இவளும் போய் ஓரமா உட்காந்துருப்பா. அந்த போட்டோவை எடுக்கிறவரு ஜூயிவை சேர்த்து தான் போட்டோ எடுத்திருப்பாரு. இப்போ இந்த போட்டோவை இவன் பார்த்துட்டு இருக்கும்போது இவன் வீட்டு கதவை யார் தட்டுறாங்க. டக்குன்னு அந்த போட்டோவை கீழே வச்சுட்டு நேரா போய் ஓபன் பண்ணா தனுதான் வந்திருக்கா. இப்போ அவளை பார்த்த உடனே கதவை சத்த, அவசரப்படாதடா, உனக்கு அடிபட்டிருக்குன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், இந்த உனக்காக மெடிசன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஆல்ரெடி நான் மெடிசன் போட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ தனு பாத்தீங்கன்னா இந்த அந்த மாத்திரையை போடு அப்படின்னு சொல்லி கொடுக்க இவனும் அந்த மாத்திரையை போட்டுட்டு இருக்கான். இப்பவே என்ன சொல்றானா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜூயு தான். எவ்வளவு நாளைக்கு தான் நீ அவளை பாதுகாக்க போற, காலம் ஃபுல்லா உன்னால அவளை பாதுகாக்க முடியுமா, நீ எதுக்காக தான் அவகிட்ட அப்படி நல்ல விதமா நடந்துக்கிறேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பேசி முடிச்சிட்டோன்னா இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரை க்ளோஸ் பண்ணிடுற. இவ்வளவு பாத்தீங்கன்னா சோகமா நின்றுட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஜூயி பாத்தீங்கன்னா யானை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு தான் வரா. இப்போ இவ வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்கா. யான் கதவையே திறக்க மாட்டேங்கிறான். டேய் டீச்சர் தான் இங்க வர சொன்னாரு, உனக்கு எக்ஸாம் பேப்பர் கொடுத்துருக்காரு, இந்த அதை வாங்கி அப்படின்னு சொல்ல இவனுமே டோரை ஓபன் பண்ணிடுறான். இப்போ டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அவன் முகம் ஃபுல்லாவே அடிபட்டு இருக்கு. நீ மறுபடியும் சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ இவ்வளவு பாத்தீங்கன்னா சோகமா வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தனு தான் நிக்கிறா. இப்போ தனு பாத்தீங்கன்னா அவனுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமா, ஏன் கூட வா அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப பயப்படுறா. அட நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உன்னை ஏதாவது பண்ணனா அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்காம போயிடும், அமைதியா வா அப்படின்னு சொல்ல ஜூயுவும் அவ கூட போயிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் வெண்ணு சென் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஸ்கூல் முடிச்சு நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் அந்த தடவை எக்ஸாம் ஒழுங்காவே எழுதல, என்னோட அப்பா கூப்பிட்டு மறுபடியும் என்ன திட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் சைலண்டா வந்துட்டு இருக்கான். நானும் பாத்துட்டு இருக்கேன், கொஞ்ச நாளா நீ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறியே, என்னடா யாரையாவது காதலிக்கிறியா, யாருன்னு சொன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேல அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப சென் என்ன சொல்றானா, ஜூயுக்கும் யானுக்கும் நடுவுல என்னதான் நடந்துட்டு இருக்கு, அவங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி இவன் கேட்க அவங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன இருக்கு அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான விஷயம் தான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துல ஹீரோனை பாக்குறாங்க. அங்க பாரு ஜூயு தனு கூட வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பாத்துட்டு இருக்க. தனு வந்து ஜூன் இருக்க இடத்துக்கு தான் கூட்டிட்டு வரான். அந்த போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணா இல்லையா ஒரு பையன், அந்த பையன் இருக்க இடத்துக்கு இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க உன்னாலதான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், உள்ள வா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வராம அந்த இடத்த விட்டு ஓட பாக்குறா. என்ன தப்பிச்சு போக பாக்குறியா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா யான் வந்து இப்ப யான் வந்து என்ன கேட்கறானா, எதுக்காக ஜூ இவ இங்க கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க நான் கூப்பிட்டேன் அவ்வளவுதான் வந்தா அப்படின்னு சொல்லி இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோனை தனியா கூட்டிட்டு வந்து அவ கூப்பிட்டா நீ வந்துருவியா, ஒழுங்கா சேஃபா இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு
இவ கேட்டுட்டு இருக்க யான் அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. யான் கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் செங் பாத்தீங்கன்னா ஜூயி கூட ஜாலியா பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஒன்னா பேசுறத பார்த்தோன்னே இவனுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியாம ஜூயி வரும்போது அவனோட காலை குறுக்க விட்டுற இவ கீழே விழற மாதிரி போயிடுறா. இப்ப செங் என்ன கேக்குறானா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க நான் எதுவும் பண்ணல அப்படின்னு இவ சொல்லிடுறான். இப்போ அவனுக்கு பாத்தீங்கன்னா கோவத்துல யானோட திங்ஸை எட்டி உதைக்க 2 பேருக்கு நடுவில் சண்டை ஆயிடுது. இப்போ அவனுங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சட்டையை பிடிச்சிட்டு இருக்க டே அமைதியா விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி இவ தடுத்துட்டு இருக்கான். இப்போ என்ன பாத்தீங்கன்னா டீச்சர் வராங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் தள்ளி போய் அமைதியா உட்காந்துறானுங்க. இப்போ அவனுங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது டீச்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை நீங்க 2 பேரும் வந்து சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல செங் யான் 2 பேரும் போய் போல்ல அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்க. பார்த்தா 2 பேரும் ரொம்பவே கரெக்டா சால்வ் பண்ணி முடிக்கிறாங்க. படிப்புல 2 பேரும் நல்லா தான் இருக்கீங்க, ஆனா பிஹேவியர் தான் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லி இப்போ டீச்சரை பாத்தீங்கன்னா 2 பேரும் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹால் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. என்னடான்னு பார்த்தா அவங்க சண்டை போட்ட விஷயம் டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அவனுங்க 2 பேரும் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது லூ பாத்தீங்கன்னா அதை வீடியோ எடுத்துட்டு இருக்கான். கிளாஸோட 2 கிங்குமே இப்படி கிளீன் பண்றதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இவன் வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். இவனுங்களை பாத்தீங்கன்னா சோகமா இருக்கானுங்க. இப்போ அவன் என்ன சொல்றானா ஏண்டா அந்த MP4 வீடியோ பிளேயரை வாங்கி நீ யாருக்கு கொடுக்க போற அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. இப்பதான் யான் யோசிக்கிறான் என்னது வீடியோ பிளேயரா அப்படின்னு. இப்போ அவன் வீடியோ பிளேயரை யோசிச்சுட்டு நேரா இந்த பக்கம் ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. பேஸ்கெட் பால் மேட்ச் தான் நடக்க போகுது. வென் பாத்தீங்கன்னா அதுக்காக டான்ஸ் பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் லூ பாத்தீங்கன்னா பேஸ்கெட் பாலை லைவ் ஸ்ட்ரீமிங்ல போட்டுட்டு இருக்கான். இப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பேஸ்கெட் பால் விளையாடுற எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. ஆனா ஹீரோவை மட்டும் காணும். ஹீரோ அதுல தான் பேரே கொடுக்கலையே. இப்போ இவங்க எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா கடைசி ஆள வர்றான். 2 பேரும் ஒரே டீம்ல தான் இருக்கானுங்க. இப்போ அவனுங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து டீமை பயங்கரமா கலக்கிட்டு இருக்க. இதை பார்த்து அங்க உள்ள எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோவோட டீம் தான் ஜெயிக்குது. இப்போ அவனுங்க 2 பேரும் கேம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட் டீம்ல உள்ளவங்க என்ன சொல்றனா இப்ப வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம், ஃபைனல்ல கண்டிப்பா புட்டுக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யான் அதெல்லாம் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்து அவளோட ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிட்டு இருக்கா. அப்படி எழுதிட்டு இருக்கும்போது அவளோட ஐபேட் வேலை செய்ய மாட்டேங்குது. அதுலதான் எப்பவுமே இவ பாட்டு கேட்டுட்டே இருப்பா. என்ன இது வர வர வேலையே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு ஹெட்செட்டை கழட்டி வச்சுட்டு அவளோட ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவ அவளோட ஜன்னல் வெளியா பாக்குறா. ஜன்னலுக்கு வெளியே 2 விளக்கு பறந்துட்டு இருக்கு. இந்த விளக்க பார்த்த உடனே அவளுக்கு மனசு ஒரு மாதிரி ஆகி அந்த இடத்த விட்டு வேகமா வெளியே போறா. இப்ப வெளியே வந்து பார்த்தா அந்த விளக்க பறக்க விடுறது வேற யாரும் கிடையாது, செங்கு தான். இப்ப இவ செங்க பார்த்த உடனே செங்கு கிட்ட தான் போறா. உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு, 2 பேரும் சேர்ந்து விளக்க பறக்க விடலாம் அப்படின்னு சொல்ல இவ்வளவு பாத்தீங்கன்னா நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விளக்க பறக்க விட்டுட்டு இருக்க. செங்க அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா எனக்கு நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு இவன் ஹீரோயினை காதலிக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச் பேஸ்கெட் பால்ல நடக்க போகுது. இப்ப அந்த மேட்சை பாக்குறதுக்காக எல்லாருமே அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ பயங்கரமா விளையாடிட்டு இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு தலை சுத்துற மாதிரி ஆயிருது. என்னாச்சுன்னு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா டக்குனு அவன் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ இதை பார்த்த உடனே ஹீரோயின் டீச்சர் எல்லாரும் வேகமா ஓடி வந்துடுறாங்க. யான் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவன் பயந்து போய் கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் லூ என்ன சொல்றானா ஓ இவனுக்கு அடிக்கடி இப்படிதான் ஆகும், அதுக்கு காரணம் இவதான், இவளோட அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்ல என்னாச்சு யாரை பத்தி நீ சொல்ற அப்படின்னு சொல்லி செங்கு கேக்குறான். வேற யாரை பத்தி ஜூயுவை பத்தி தான். இவங்க அம்மா அப்பா இருந்து போனதுக்கு அவங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி சொல்லிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க அம்மா பாத்தீங்கன்னா மென்டலா ரொம்ப முடியாம போயிருப்பாங்க. ரொம்ப மனநல பாதிக்கப்பட்டு ரோட்ல எல்லாம் நடந்து என்னோட ஹஸ்பண்ட பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளா கேட்டுட்டு இருப்பாங்க போல. இப்ப அவங்க இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இவங்க அம்மா அப்பா எல்லாரும் கார்ல வந்துட்டு இருப்பாங்க. இவங்க மேல இடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்துல காரை அந்த பக்கம் திருப்பும்போது தான் அவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த ஆக்சிடென்ட்ல தான் 2 பேருமே அதே இடத்துல இறந்து போயிருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் இவன் கிட்ட சொன்ன உடனே இவனை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப லூ என்ன சொல்றானா அதனாலதான் அவனுக்கு கார் சவுண்ட்னாலே பிடிக்காது, ஏதாவது சவுண்ட கேட்டாலே ஒரு மாதிரி அவனுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ல இந்த ஸ்டோரி எல்லாமே இப்பதான் அவனுக்கு புரியுது ஏன் அவன் அவங்க அம்மாவை பார்த்தா கோவப்படுறான் அப்படின்ற விஷயம். இப்ப அப்படியே யானை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. பக்கத்துல ஹீரோயின் தான் உட்காந்து பாத்துட்டு இருக்கா யானை. இப்ப அவன் தூக்கத்துல பாத்தீங்கன்னா உளர ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா நான் உங்களை எப்பவுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு யாருன்னு உளறிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டோன்னே இவ ரொம்பவே சோகமா அந்த இடத்த விட்டு வெளியே வரா. இவ வெளியே வரும்போது அந்த இடத்துல செங்கோனோட தங்கச்சியும் தான் வராங்க. இப்ப இவ என்ன கேக்குறானா எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எப்படி இருக்கான் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. நல்லாதான் இருக்கான், அவன் தூங்கிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வராங்க. இப்ப ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளோட ஷூலேஸ் கலண்டிருக்கு. இப்ப அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழற மாதிரி போக டக்குன்னு செங்கோட கையை பிடிச்சிடறா. பார்த்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸா பாத்துட்டு இருக்க. டக்குன்னு இவ கையை எடுத்த உடனே செங்க முன்னாடி போயிட்டு இருக்க, இவ பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப செங்க அவனோட வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். இன்னைக்கு யான் கீழே விழுந்த உடனே வேகமா ஓடி போய் தூக்குனது, அன்னைக்கு என்னோட கையை பிடிச்சது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு
இவளுக்கு உண்மையாவே நம்ம மேல ஃபீலிங்ஸ் இருக்கா இல்ல யானை காதலிக்கிறாளா அப்படின்னு ஒரே சந்தேகமா இருக்கு. இப்போ அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான் தூங்கிட்டே அப்படின்னு. இல்ல அப்படின்னு சொன்ன உன்னை பார்க்கணும், உன் வீட்டுக்கு வெளியே நான் வர்றேன், எனக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் அந்த இடத்துக்கு போறான். என்னடான்னு பார்த்தா பாஸ்கெட் பால்ல வின் பண்ணிருப்பான்ல, இப்ப அவனுக்கு வந்து வீடியோ பிளேயர் கொடுத்திருப்பாங்க. அந்த வீடியோ பிளேயர் எடுத்துட்டு தான் போறான். இதை உன்கிட்ட கொடுக்கலான்னு வந்தேன், ஏன்னா உன்னோட வீடியோ பிளேயர் அன்னைக்கு கீழே போட்டு நான் தானே உடச்சிட்டேன் தெரியாம, அதுக்கு பதிலாக இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, உண்மையாவே இதை கொடுக்கவா இப்ப வந்த அப்படின்னு சொல்லி இவ கேட்க, இவனும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் வீடியோ பிளேயர் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஜூயோ அவளோட வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவனை பாத்தீங்கன்னா ஜூயோவை திரும்பி பாக்குறான். இப்ப அப்படியே இப்ப என்ன வருஷம் நடக்குதோ அந்த வருஷத்தை தான் காட்டுறாங்க. இப்ப செங் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். இப்பவே உள்ள போலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோயின் நம்மளோட வீட்டை விட்டு வெளியே வரா வேலைக்கு போறதுக்காக. இப்ப செங்க பார்த்தோன்னே செங் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு உள்ளவா அப்படின்னு சொல்ல, இல்ல இன்னொரு நாள் வரலாம், நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு போக பார்க்க தரையில உள்ள எதையோ மிதிச்சிடறான், அழுகி போன பழத்தை. இப்ப அதை பார்த்தவன அதை கிளீன் பண்றதுக்காகவாது உள்ள வாயா அப்படின்னு சொல்ல அவனும் உள்ள வரான். இப்பவே உள்ள வந்தவன உன்னோட வீடு மாறவே இல்லை அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை பத்தி கேட்கிறான். என்னோட பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு இவ சொல்ல, நீ எதுக்காக இங்க வந்து அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்கா. நான் என்னோட பழைய வீட்டை விற்கலான்னு தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பைப் இருக்கு. இப்ப அந்த பைப்ல இருந்து தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு ஓபன் பண்ணும்போது ஐயோ வேணாண்டா அப்படின்னு சொல்லி இவ தடுக்கிறதுக்குள்ள அந்த பைப்பை ஓபன் பண்ணி விட்டுறான். பார்த்தா தண்ணி இவங்க ரெண்டு பேர் மூஞ்சிலையுமே அடிச்சிடுது. இப்ப பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த பைப்பை அடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப செங் பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவளோட கம்பெனில விட்டுட்டு இருக்க. இவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இவ செங்கு திரும்பி பாக்குறான், யார் இவளை ஃபாலோ பண்ணதா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்மளோட யான் தான் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்ப செங் போய் யானை கண்டுபிடிச்சிடறான். யான் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அப்படியே ரெண்டு பேரும் ஒரு கடையில தான் உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க பீர் அடிச்சுட்டு. இப்ப செங் என்ன கேக்குறேன்னா, என்னடா இன்னும் அவளை ஃபாலோ பண்றத நீ விடவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, யார் அவளை ஃபாலோ பண்ணா, நான் எதிர்ச்சியா இந்த பக்கம் வந்தேன், அப்பதான் அவளை பார்த்தேன் அப்படின்னு இவ இதை சமாளிச்சுட்டு இருக்க. இப்ப அவனுங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் செங் அவனோட பழைய வீட்டுக்கு தான் போறான். அந்த வீட்டு கதவை ஓபன் பண்ண உடனே இவனுக்கு அப்படியே ஸ்கூல் படிச்ச ஞாபகம் தான் வருது. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் குள்ள போயிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெண்ணுக்கு பர்த்டே, வெண் பர்த்டே பார்ட்டிக்காக எல்லாருமே இன்வைட் பண்ணிட்டு இருக்க. அந்த பக்கம் செங்கு ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்க இந்த ஜூயா இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்க. டேய் மெசேஜ் அனுப்பிச்சு பார்க்கவே இல்லையா, எங்கடா என்னோட பர்த்டே கேக் அப்படின்னு சொல்லி இவ கேட்க, பர்த்டே கேக்கா, சாரிமா நான் பார்க்கல, சரி இரு நான் போய் உனக்கா பர்த்டே கேக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டை விட்டு வெளியே வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஜூயா வந்துடுறா. ஜூயாவை பார்த்தோன்னே என் கூட வா, எனக்கு கேக்கு கடையெல்லாம் தெரியாது, வந்து நீ தான் வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்ல இல்ல நான் வரல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு இவ சொல்லிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா என்ன முக்கியமான வேலை, கடை தெரியாது தானே கூப்பிடுறேன், உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டே வரமாட்டியா அப்படின்னு சொல்லி இவன் கூப்பிட, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத யான் தூரமா நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா நைட்டு சாப்பாடுக்கு நான் வீட்டுல எதுவுமே சொல்லல, உங்க வீட்டுல சோறு போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா இருக்கு, நீ நல்லா சாப்பிட்டு இன்னும் ஹைட்டா வளர அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே உனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. இப்ப அவனை பாத்தீங்கன்னா வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி தர அங்க இருந்து இழுத்துட்டு போயிடறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் கேக்கு கடைக்கு தான் போறாங்க. இப்ப அந்த கேக்கு கடைக்கு போய் ரெண்டு பேரும் ஊத்து ஒரு கேக்க பாத்துட்டு இருக்க. கண்டிப்பா அந்த கேக் அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு இவ சொல்ல, ஆமா ஆமா ஆனா வேற வழி இல்ல, இந்த ஒரு கேக் தான் இருக்குது, வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஏதோ ஒரு கேக்க வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கேக்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா அந்த இடத்துல யானும் பார்ட்டில இருக்கான். யானை பார்த்தோன்னே இவன் என்ன யோசிக்கிறானா, நம்ம அங்க இருந்தா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இந்தாடி இதான் என்னோட பர்த்டே கிஃப்ட், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க, எங்க நீ போக பாக்குற, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் கூட தான் இருக்கணும் வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப செங்க பாத்தீங்கன்னா வாங்க நம்ம எல்லாரும் ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்ல, நானே இந்த கேமை சொல்றேன், இந்த பாட்டில நான் சுத்தி விடுவேன், இது யார் பக்கம் நிக்குதா, அவங்க நான் சொல்றதை செய்யணும் அப்படின்னு வென் சொல்ல எல்லாரும் ஒத்துக்குறாங்க. இப்ப அந்த பாட்டில சுத்தி விட இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துருது. இப்ப என்ன சொல்றா, ரெண்டு பேரும் மாறி மாறி ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி குடிக்கிறாங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கும் யானுக்கும் வந்துருது. இவன் என்ன சொல்றானா, ஒரு 2-3 ஜூஸை மிக்ஸ் பண்ணி இதை குடிக்கணும் அப்படின்னு சொல்ல அதை பார்த்தாலே யானுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவனோட ஜூஸை எடுத்து வச்சு இவ்வளவு மொத்தமா குடிக்க இவளுக்கு வாமிட் வர மாதிரிலாம் ஆயிருது. இப்ப செங்க ஒரு பாட்டில கொடுக்க அந்த பாட்டிலையும் இவ குடிச்சு முடிச்சிடறான். குடிச்சு முடிச்ச உடனே இவளுக்கு ஒரு மாதிரியாக இதெல்லாம் பார்த்த உடனே யானுக்கு கஷ்டமா இருக்கு, என்னாலதான் அவ கஷ்டப்படுறாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்களே விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யான் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்போ மறுபடியும் அந்த பாட்டில சுத்தி விடுறாங்க. அந்த பாட்டில் பாத்தீங்கன்னா சென் கிட்ட வருது. இவன் என்ன சொல்றானா, என் அண்ணன் கூட சேர்ந்து நான் பேய் படம் பார்க்க போறேன், எல்லாரும் என் கூட வரணும் அப்படின்னு சொல்ல இப்ப எல்லாரும் ஒன்னதான் உட்காந்து பேய் படம் பார்த்துட்டு இருக்காங்க. இவளுக்கு பேய் படம்னா பயம், தனியாலாம் பார்க்க மாட்டா. இப்ப அவங்க எல்லாரும் பேய் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜூயா பாத்தீங்கன்னா சரக்கடிச்ச மாதிரி ஆகி அங்கிட்டு இங்கிட்டு தலையெல்லாம் சுத்திட்டு இருக்க. என்ன இவ சரக்கே அடிக்கல இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி செங்குல ஊத்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவளை பாத்தீங்கன்னா போதை அதிகமாயி அதே இடத்துல மட்டையாக இவன் கிட்ட போயிடுறான். பார்த்தா ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்க. எல்லாரும் ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவ இப்படி மட்டையாயிட்டாலே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப செங்க என்ன சொல்றானா, சரி நான் அவளை வீட்டுக்கு கூட்டு போறேன், நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அவன் வெளியே வர இப்ப எல்லாரும் கேக் வெட்டுறதுக்கு தயாராயிட்டாங்க. இப்ப கேக்க வெட்டலாம் அப்படின்னு கேக்க ஓபன் பண்ணா அது பர்த்டே கேக் கிடையாது, கிறிஸ்மஸ் கேக்கு.
அந்த கேக்க பார்த்த உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வேணா பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்க. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவ்ள பாத்தீங்கன்னா மவனே என் கையில சிக்குனா உன்னை கொன்னு போடுவேன்டா. இதுக்காக தான் அவள தூக்கிட்டு வேகமா ஓடிட்டியா அப்படின்னு இவ கத்திட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் போதையில இருந்து கண்ண முழிச்சு பார்த்தா அவளுக்கு செங்கு கிஸ் பண்ண மாதிரி கிட்ட வந்தது மட்டும் தான் ஞாபகம் வருது. ஐயோ ஒருவேளை கிஸ் நடந்திருக்குமோ அப்படின்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா கிளாஸ் டீச்சர் பாஸ்கெட் பால்ல ஜெயிச்சு எல்லாருக்காகவுமே ட்ரீட் வச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த ட்ரீட்ல நம்ம கேங் எல்லாருமே இருக்காங்க. இப்ப அந்த கேங்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போட்டி ஆகி போறது. அதுல செங்கு யானு தான் அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. யாரு அதிகமா காரம் சாப்பிடுறது அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கறி எல்லாம் ஆர்டர் பண்ணி அதுல நிறைய மசாலா பொருள் எல்லாம் தூவிட்டு இருக்காங்க. இப்ப அதை எடுத்து வெண்ணு சாப்பிட்ட உடனே ஐயோ செம்ம காரமா இருக்கு தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க அப்படின்னு இவ சொல்ல இவனுங்க அடங்குற மாதிரி இல்ல. போட்டினா ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிக்கிறானுங்க. இப்ப அவனுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சாப்பிட்டுட்டு இருக்க இவனுங்க சாப்பிடறத பார்த்த உடனே மத்த எல்லாரும் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துரும் போல. அந்த அளவுக்கு இது ரொம்ப காரமா இருக்கு. இப்ப இவனுங்க சாப்பிடறத பார்த்த உடனே ஹீரோயின்கே ஒரு மாதிரி ஐயோ போது நிப்பாட்டுங்க. போட்டிக்காக யாராவது இப்படி எல்லாம் திம்பாங்களா? காலையில பாத்ரூம் நார போகுது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சாப்பிடறத விட்டுறானுங்க. இப்ப பார்த்தா ரெண்டு பேருக்கும் வாய் பயங்கரமா எரிய ஆரம்பிக்க இவ்வளவு பாத்தீங்கன்னா செங்குக்கு மட்டும் ஒரு ஆரஞ்சு சோடாவை எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. இவ கொடுத்ததை இவன் பார்த்த உடனே நானும் தானே தின்னேன் என்ன கண்டுக்காம அவனுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் ஹீரோயினை மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப டீச்சரை பாத்தீங்கன்னா போதும் சாப்பிட்டது எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட இப்ப இந்த பக்கம் யானும் ஜுயாவும் மட்டும் தனியா நடந்து வந்துட்டு இருக்க. யான் என்ன சொல்றானா சிட்டில உள்ள பசங்க எல்லாம் நம்ப கூடாது, நல்லா இனிக்க பேசி ஏமாத்திட்டு போயிருவானுங்க அப்படின்னு செங்க பத்தி தான் சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்னடா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசு அப்படின்னு இவ கேக்குறா. அதெல்லாம் எதுவும் இல்லையே என்ன பிரச்சனை அப்படின்னு இவன் ஒரு மாதிரி கோவமா சொல்ல இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியாம நடந்த தப்பு தானே. என்னோட ஃபேமிலியால தான் உன்னோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அதை யாரும் வேணும்னு பண்ணல. எங்க அம்மா பைத்தியம் ஆயிட்டதுனால தான் அந்த ஆக்சிடென்டே நடந்துச்சு. நான் எத்தனை தடவை தான் நானும் என்னோட அம்மாவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்போம். உன்னை அந்த அளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் பாதிச்சிருக்கோம்னா இனிமே உன் வாழ்க்கையிலே நான் வரமாட்டேன். உன் விருப்பப்படி நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜூயா தனியா நடந்து வந்துட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லு, நீ என்னை விட்டு போயிட்டா நான் என்னதான் பண்ணுவேன்? எனக்கு இந்த உலகத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்க இவன் அழுகிறத பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஓடி போய் யானை கட்டி பிடிச்சிக்கிறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நீ என்னை விட்டு போயிட்டேன்னா நான் அனாதையாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இப்பெல்லாம் அழுகாத, நான் உன் கூட இருக்கேன், நீ எப்போதும் போல என்கிட்ட சகஜமா இரு, நீ தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் சொல்லு பாப்போம். இனிமே நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்களோட மனசுல உள்ளதை வெளியே சொல்லி ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலி கிட்ட சொல்லி டின்னருக்காக இவனை இன்வைட் பண்ணிருக்கா. இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யான் வரவே இல்லை. இப்ப வெயிட் பண்ணி எல்லாரும் போய் தூங்க ஆரம்பிக்க இவ அவளோட வீட்டுக்கு வெளியே வந்து பாக்குறா. வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல தனு தான் நிக்கிறா. இப்ப தனுவை பாத்தீங்கன்னா வந்து ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. நீ எதுக்காக யான் கூட ஒண்ணு சேரணும்னு நினைக்கிற? அவனை மறுபடியும் வீணாக்கணும்னு நினைக்கிறியா? அவனை விட்டு நீ தள்ளி இருக்கதான் யானுக்கு நல்லது. அவன் கிட்ட வராத, அவனோட மனசுதான் காயமாகும். உன்னோட குடும்பத்தாலதான் அவனோட ஒட்டுமொத்த குடும்பமும் செத்து போயிடுச்சு. இப்ப இருக்கிறது அவன் மட்டும் தான். அவனையும் சாகடிக்கலாம்னு நினைக்கிறியா? ஒழுங்கா அவனை விட்டு தள்ளி போயிரு அப்படின்னு சொல்லி இவ கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போக ஜூயாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீலிங்கோட உட்காந்து அழுத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு செங்கு தான் வரான். செங்க பார்த்த உடனேதான் இவளோட மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்கூல்ல தான் இருக்காங்க. ஆனா ஸ்கூலுக்கு யான் வரவே இல்லை. யானுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்ப ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் நடக்க போது போல. இந்த எக்ஸாம்ல எடுக்கிற மார்க்கை வச்சுதான் யாருக்கு எந்தெந்த யூனிவர்சிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இவங்க எல்லாரும் பரபரப்பா இருந்துட்டு இருக்க. போர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கான டேட் எல்லாம் குறைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. எழுதி போட்டு 3 நாள் இருக்கு 2 நாள் இருக்கு அப்படின்னு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க. எல்லாரும் சின்சியரா படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப செங் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கையை பிடிச்சி தரன்னு ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு வரான். இப்ப அவன் கையில ஒரு சோடா பாட்டில கொடுத்து நீ ரொம்ப டென்ஷனா இருக்க, பிரஷரா இருக்குன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது, இந்த பாட்டில் அந்த செவத்துல உடைச்சு உன் மனசுல உள்ள பிரஷர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்ல இவ்வளவு பாத்தீங்கன்னா நிறைய பாட்டில் எடுத்து உடைக்க ஆரம்பிக்கிறா. நான் நல்லா படிக்கணும், நல்லா காலேஜுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி இவ ஒவ்வொரு பாட்டில எடுத்து உடைச்சிட்டு இருக்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மாறி மாறி பாட்டில உடைச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் தான் காட்டுறாங்க. எல்லாரும் எக்ஸாம் முடிச்சு வெளியே வந்துட்டு இருக்கா. யான் மட்டும் எக்ஸாமுக்கு வரவே இல்லை. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சு வந்து செங்க பாத்துட்டு இருக்கா. செங்கும் இவ்வளவு பாத்துட்டு இருக்கான். இப்ப செங் அவனோட கையை நீட்டுறான். அந்த கையில பாத்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கான். இப்ப அதே மாதிரி பிரேஸ்லெட் இவளோட கையிலயுமே இருக்கு. இப்ப இவ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, டே செங் இப்ப மட்டும் நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, சின்ன வயசுல இருந்தே நீ என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இப்ப ஒரு பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. செங் சின்ன வயசுல இந்த கிராமத்துல தான் இருந்திருப்பான். இப்ப அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இவ அழுதுட்டே வந்துட்டு இருக்கத ஹீரோயின் குட்டி பொண்ணா இருந்து பாத்துட்டு இருந்தவன இவ அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து கொடுக்குறா. ஏன்னா இவங்களோட ஃபேமிலி ஃபுல்லா பிரேஸ்லெட் செஞ்சு விற்பாங்க அப்பையில இருந்தே. இப்ப அந்த பிரேஸ்லெட் அவனோட கையில போட்டு விட்டு எதுக்காக அழுகாத, எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவ பாசிட்டிவா பேசிட்டு
சொல்லி போயிட்டு இருக்க. அதுதான் இப்போ வரைக்கும் கழட்டாம அவனோட கையில போட்டுட்டு இருக்கான். இப்ப அதை தான் ஏச்சு பார்த்துட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எக்ஸாம் முடிச்சு செங் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு செங்கோட அப்பா தான் வராரு. இப்ப அவங்க அப்பா வந்து டே காருக்குள்ள ஏறா அப்படின்னு சொல்ல இவனும் ஏறிடுறான். இப்ப அவரை பாத்தீங்கன்னா சரி இங்க படிக்கிறதுக்காக தானே வந்த, எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சுல, இனிமே நம்ம வீட்டுக்கே போயிடலாம். என்னோட பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரே பொண்ணு, அந்த பொண்ணு நீயும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பிசினஸ் பார்ட்னரோட பொண்ணுக்கு செங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க பாக்குறாரு. ஆனா செங்க அதெல்லாம் கண்டுக்காம ஜூயாக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஜூயா ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருப்பா இல்லையா, அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப அந்த கடைக்கு வந்து ஒரு ஆள் என்ன சொல்றாருன்னா, எங்க உன் கூட அழகான ஒரு பையன் இருப்பானே அப்படின்னு சொல்லி செங்க பத்தி தான் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இவர் கேட்ட உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா செங்க பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறா. செங்க கூட இருந்த ஞாபகங்கள் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா இவளோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போக இவ செங்க ரொம்பவே மிஸ் பண்றா. இவ செங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்ப அவ வீட்டுக்கு வந்த உடனே முத வேலையா செங்குக்கு தான் கால் பண்றா. செங்குக்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு கால் பண்ணேன், எக்ஸாம்ல ஒரு சின்ன டவுட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பரவாயில்ல கேளு, நானும் உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா என்ன பண்றது, உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியலையா, அதனாலதான் நான் கால் பண்ணல. நல்ல வேளை நீயே பண்ணிட்ட. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா. ஊரை விட்டு வந்து ஒரு நாள் தான் ஆகுது, ஆனாலும் எனக்கு என்னமோ உன்னோட நினைப்பாவே இருக்கு அப்படின்னு செங் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் இவ வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இவளுக்கு செங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்க செங்கும் இவள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கடைசியா யாரு கூட ஒண்ணு சேர போறாங்கன்னே தெரியல. ஸ்டோரி போற போக பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் தான் ஒண்ணு சேர்ற மாதிரி காட்டுறாங்க. யானோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. இப்ப ஜெங் பாத்தீங்கன்னா நைட்டா கிளம்பி கிராமத்துக்கு வந்துடுறான். ஹீரோயின் அவளோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது இவன் ஜன்னல் வழியா கள்ள ஊட்டி எரிஞ்சிட்டு இருக்கான். எவன்டா அது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா செங்கு தான். இப்ப செங்க பாத்தீங்கன்னா உன்னை நான் நிறைய தடவை மீட் பண்ணிருக்கேன், ஆனா ஒரு தடவை கூட பூ கொடுத்ததே இல்லல, உனக்காக தான் ஃபிளவர் பொக்கே எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அழகான இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒரு நதிக்கரை பக்கமா உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப செங் என்ன சொல்றானா, நீ எந்த காலேஜ்ல சேரலான் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க காலேஜ் பத்தி என்னால டிசைட் பண்ண முடியல, எனக்கு ஆர்ஜி ஆகணும்னு தான் ஆசை அப்படின்னு இவ சொல்ல சிட்டிக்கு வந்தா நிறைய காலேஜ் இருக்கு, கண்டிப்பா அங்கதான் உன்னால ஆர்ஜி ஆக முடியும், நீ கூட சிட்டிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி இவன் சிட்டிக்கு கூப்பிட்டு இருக்க. இவனா இப்படி பேசுறது அப்படின்னு இவன் மெய் மறந்து பாத்துட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என் கூட வந்துரு, நீ நானும் ஒன்னாவே படிக்கலாம், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் தெரியுமா, நீ இங்க இருந்தானா, நீ என் கூட வந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அவனுக்கு பாத்தீங்கன்னா வெண்ணுதான் கால் பண்றான். அவ கால் பண்ணி டேய் நான் இந்த இடத்துல இருக்கேப்பா அப்படின்னு சொல்ல இவனும் வேகமா வெண்ண பாக்குறதுக்காக தான் போறான். இப்ப அந்த இடத்துக்கு போய் பார்த்தா வெண் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஏய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நீ எப்பவுமே எனக்கு நல்ல அண்ணனா இருந்திருக்கடா அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன தாண்டி ஆச்சு என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்ல ஒண்ணும் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன், சோ நாளைக்கு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பெருசா ட்ரீட் கொடுக்கலான்னு இருக்கேன், மறக்காம எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இவ ட்ரீட் கொடுத்துட்டு இருக்கா. எல்லாரும் அந்த இடத்துல வந்திருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் எந்தெந்த காலேஜ்ல படிக்க போறோம் அப்படின்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூயா என்ன சொல்றானா, எனக்கு ஆர்ஜி ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்ல ஆர்ஜி ஆகணும்னா அந்த சிட்டிக்கு தான் வரணும், நீ சிட்டிக்கு என் கூட வந்துரு, நான் உன பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு செங் சொல்லிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத தூரமா நின்னு யானை கேட்டுறான். ஏன்னா யானையுமே அந்த பார்ட்டிக்கு இவ இன்வைட் பண்ணிருப்பா. இப்ப இந்த பக்கம் லூ என்ன சொல்றானா, என்னடா அவன் மேல அவ்வளவு கேரிங்கா, ரெண்டு பேரும் ஏதோ லவர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன ஓடுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் கலாய்ச்சிட்டு இருக்க. இவங்க எல்லாம் பேசிக்கிறத கேட்ட உடனே யான் என்ன யோசிக்கிறானா, அவ சொல்லிருப்பா இல்லையா உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சோகமா நின்றுட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் யான் பாத்தீங்கன்னா கண்ணுல கண்ணீரோட ஜூயா முன்னாடி வந்து நிக்க இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். யான் இவ்வளவு நாளா நீ எங்க போயிருந்த, எக்ஸாம்க்கு கூட வரலையே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க உண்மையாவே உனக்கு என் மேல அக்கறை இருக்கா, அக்கறை இருக்கிற மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்காத, உனக்கு என் மேல அக்கறை இல்ல, உன்னோட அம்மாவுக்கும் என் மேல அக்கறை இல்ல, எல்லாரும் அக்கறை இருக்க மாதிரி சும்மா நடிச்சிட்டு தானே இருக்கீங்க, நீ தான் சிட்டிக்கு போக போறல, அப்புறம் எதுக்காக என்னை பத்தி கேள்வி கேட்கிற, நான் எப்படி போனா உனக்கு என்ன, இனிமே என்னை பத்தி எதுவும் கேள்வி கேட்காத, உன்னோட குடும்பத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு மறுபடியும் அந்த ஆக்சிடென்ட பத்தி பேசிட்டு இருக்க. நீ எப்பதாண்டா இதை பத்தி பேசுறதை விட போற, இதை பத்தி இனிமே பேச மாட்டேன் தானே சொன்ன, அப்புறம் எதுக்காக மறுபடியும் இதை பத்தி நீ பேசிட்டு இருக்க, நீ திருந்தவே மாட்டி அப்படின்னு இவ திட்ட ஆரம்பிக்க. இப்ப அவன் அதுக்கு மேல கோவப்பட ஆரம்பிக்கிறான். நான் எதுக்காக திருந்தனோ, என் குடும்பத்தையே நீ கொலை பண்ணிட்டல, உன்னோட அம்மா செத்து போனதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு இவன் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே ஜூயாக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. அவன் அமைதியா அப்படியே நின்னுட்டு இருக்க. இப்ப இவனை பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். செங்கதான் உட்காந்து ஜூயாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள ரெண்டு பேரு ஜூயாவை பத்தியும் செங்க பத்தியும் தான் பேசிட்டு வராங்க. ஜூயா செங்க கூட சிட்டிக்கு போய் படிக்க போறாங்களாமே, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஜூயாவோட அம்மா கேட்டுடுறாங்க. இப்ப அவங்க கேட்ட உடனே என் பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட போறாளா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோனோட ரூமுக்கு போய் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தேடி பாக்குறாங்க. கண்டிப்பா இவ ஏதாவது காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கணும் அப்படின்னு இவங்க தேடிட்டு இருக்கும்போது அப்ளிகேஷன் ஃபார்மே கிடைச்சிருது. இப்ப அந்த ஃபார்மை பார்த்த உடனே இவங்களுக்கு மென்டலா ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் ஜூயாவை தான் காட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்டு வெண்ணு இருக்கா இல்லையா, அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு சிட்டிக்கு போக போறா.
செங் கூட சேர்ந்துட்டு இந்த விஷயம் கேள்விப்பட்டவன இவளை ஹெல்ப் பண்றதுக்காக தான் வரா. இவளை பாத்தீங்கன்னா செங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா ரொம்பவே சந்தோஷமா. இவ வந்துட்டு இருக்கும்போது இவளோட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட அம்மா வீட்டுல ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காங்களே, வீட்டெல்லாம் கூட போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல இவ வேகமா அவளோட வீட்டுக்கு தான் போறா. இப்ப வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கிழிச்சு போட்டுட்டு என்னை விட்டு போறியா போய் தலடி அப்படின்னு பைத்திய மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்த உடனே அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் அமைதியா இருங்க அப்படின்னு இவ சொல்ல, நீ எதுக்காக வந்த, இன்னும் நீ போகலையா, போய் தல என்னை விட்டு போறேன்னு தானே சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, நான் எப்பதான் என்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க முடியும், நான் காலேஜ் பண்ணாதான் நல்லா படிக்க முடியும், நல்லா வேலைக்கு போக முடியும், அப்பதானே உங்க எல்லாரையும் பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அவங்க அம்மா கோபத்துல அவளை அரைஞ்சிடறாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா என்ன அப்படி தொலை பண்ணிட்டு இருக்கீங்களோ, எனக்கு எப்பவுமே வாழ்க்கையில முன்னேற்றமே கிடையாது உங்களால அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இவ வீட்டை விட்டு வெளியே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவை ரொம்பவே திட்டிட்டோம், சின்ன வயசுல நமக்கு சின்னதா அடிப்பட்டா கூட ரொம்ப பயந்து போயிருவாங்க, அவங்கள போய் இப்படி திட்டிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப அவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பாட்டியை பார்த்தா பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அவ அவளோட அம்மா ரூமுக்கு வெளியே தான் நிக்கிறா. இப்ப பாத்தீங்கன்னா ரூமுக்கு வெளியவே நின்றுட்டு, அம்மா நான் எது தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் பேசுனது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. இப்ப கிட்ட போய் அவங்க அம்மாவை பார்த்தா அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ், அவளோட டீச்சர்னு எல்லாரும் வந்து அவங்க அம்மாக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. இவளோட கிளாஸ் டீச்சர் தான் கூடவே உட்காந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் செங்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஜூயா அந்த காலை அட்டன் பண்ற நிலைமையிலே இல்ல. இந்த விஷயம் இவனுக்கு தெரியாது. இப்ப அவன் கால் பண்ணி பார்த்துட்டு அவன் எடுக்கவே இல்லை. இவனோட ஃபேமிலி எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா வெண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அவளை செக் பண்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் டீச்சர் பாத்தீங்கன்னா அம்மாக்கு இறுதி மரியாதை செலுத்தணும், அவங்களோட பழைய துணியெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல இவ்வளவு உள்ள போய் துணி எடுக்க போறான். அப்படி எடுக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்கு. என்னடான்னு பார்த்தா அவங்க அம்மா தான் சாகிறதுக்கு முன்னாடி அந்த லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த ஜென்மத்துல நான் உனக்கு நல்ல அம்மாவா நடந்துக்கல, அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா நல்ல அம்மாவா இருப்பேன் அப்படின்னு இவங்க எழுதி வச்சிட்டு இருக்க. என்னாலதான் என் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ கதறி ஆள ஆரம்பிச்சிடறான். உடம்பு சரியில்லாதவங்க கிட்ட நான் இப்படி பேசியிருக்கவே கூடாது, என்னாலதான் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. டீச்சருக்கு இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. இந்த பக்கம் இந்த செம்பட தலையம் பாத்தீங்கன்னா யான் கிட்ட ஓடி வந்து இவளோட அம்மா இறந்து போன விஷயத்த சொன்ன உடனே யான் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரான். இப்ப அவன் இவளுக்கு ஆறுதல் சொல்லலான்னு வர, ஆனா அவனால சொல்ல முடியல. ஏன்னா லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பான் இல்லையா, உன்னோட அம்மா செத்து போனதா எனக்கு நிம்மதியா இருக்கும்னு. இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி இவன் மூஞ்சில முழிப்பேன் அப்படின்னு வச்சுட்டு இவன் உள்ள வராம வெளியவே நின்றுட்டு இருக்கான். இப்ப அவளோட அம்மாக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. பார்த்தா அவளோட அம்மாவை அவங்க அப்பா சமாதி பக்கத்திலேயே ஒன்னா சேர்த்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் இறுதி மரியாதை செலுத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யானுமே நின்றுட்டு இருக்கான். எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் கடைசியா யான் மட்டும் தான் நிக்கிறான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இப்பவாது உனக்கு நிம்மதியா இருக்கா, எங்க அம்மா செத்து போனாதான் அவங்கள மன்னிப்பேன்னு சொன்ன, இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா, அதை பார்க்கலாம் தான் இங்க வந்தியா, நீ ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தெரியும், இனிமே நான் வாழ்க்கையில பார்க்க கூடாத ஒரு ஆள்னா அது நீயா தான் இருக்கணும், இன்னைக்கு நான் உன்னை பாக்குறதா கடைசி நாள், இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு போக யான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கொற்ற மலையில நின்று அழுதுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு செங்க தான் காட்டுறாங்க. செங்கு பாத்தீங்கன்னா வெண்ணு கூட ஹாஸ்பிட்டல்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். வெண்ணுக்கு கேன்சர்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு செங்கி கால் பண்ணி வர சொன்னா இல்லையா, அந்த விஷயத்தினாலதான் கூப்பிட்டு அழுதுட்டு இருப்பா. அதனாலதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ட்ரீட் வச்சு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு எங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பா. இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்க இவனை பாத்தீங்கன்னா இவளுக்காக பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஜூயா வீட்டை தான் காட்டுறாங்க. ஜூயாவோட பாட்டிக்கு வயசாக ஆக அவங்களுக்கு மறதியும் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எங்க என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க வெளியே போயிருக்காங்க, சீக்கிரமே வந்துருவாங்க பாட்டி அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு செங்கு தான் ஓடி வரான். செங்குக்கு இப்பதான் விஷயமே தெரிஞ்சிருக்கு. இப்ப செங்கு வந்து உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல அவளுமே செங்கு கூட தனியா பேசுறதுக்காக போயிடுறா. இப்ப செங்க பாத்தீங்கன்னா, உங்க அம்மாவோட இறுதி மரியாதைக்கு நான் வரல, என்ன மன்னிச்சிரு, நான் வராம இருந்ததுக்கு தனி காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், உன்னோட நிலைமை எனக்கு புரியுது அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. செங்கு எப்படி இந்த இடத்துக்கு வந்திருப்பானா, நேத்து அவங்க அப்பா அவனை கூட்டிட்டு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போயிருப்பாரு. அவங்க கிளைண்டோட பொண்ணு. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, டே அந்த பொண்ணு கிட்ட நீ நல்ல விதமா நடந்துக்கணும், ஃபியூச்சர்ல உன்னோட பொண்ணாட்டே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அவனுக்கு ஹீரோயினோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் தெரிஞ்சிருக்கும். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, அப்பா நான் கிராமத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கிருப்பான். நம்ம ஃபேமிலியை விட அந்த பொண்ணு தான் உனக்கு முக்கியமா போயிட்டாளா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்க, நீங்க நினைக்கிறத நடக்காது, நான் நினைக்கிறதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செங்க அந்த இடத்த விட்டு வந்திருப்பான். இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா நேரா ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிருப்பாரு. ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவளை கண்ணா பின்னா திட்டி விட்டுட்டு, உன்னோட வாழ்க்கையும் என் பையனோட வாழ்க்கையும் வேற வேற, அவனோட வாழ்க்கையை வீணாக்கிறாத அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு போல. இப்ப அவங்க அப்பா சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் ஹீரோயின் செங் கூட ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்ப செங்க பாத்தீங்கன்னா, என் கூட நீ சிட்டி
சிட்டிக்கு வர்றதானே அப்படின்னு சொல்ல, இல்ல நான் உன் கூட சிட்டிக்கு வரப்போறது கிடையாது. நான் இங்கேயே இருந்து என்னோட பாட்டிய பாத்துக்க போறேன் அப்படின்னு இவ சொல்றா. ப்ளீஸ் என்ன நம்பு, நான் உன்ன நல்லபடியா பாத்துக்குவேன். ப்ளீஸ் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. நான் உன்ன நம்பி வர முடியாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. உன்னோட அம்மாவோட இறுதி மரியாதைக்கு வராததுனால என் மேல கோவமா இருக்கே அப்படின்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது அப்படின்னு இவ சொல்றா. அப்படின்னா எந்த காரணத்துக்காக நீ என் கூட வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தான் காரணம்ன்றத சொல்ல முடியாம ஏதேதோ காரணம் சொல்லி மழுப்பிட்டு இருக்கா. இப்ப செங்க என்ன சொல்றானா, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, நான் உன்னை காதலிக்கிறேன், கண்டிப்பா நான் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன், நம்ம 2 பேரும் ஒண்ணா படிக்கலாம், என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல என்னால உன் கூட வர முடியாது, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல, நீ ஒரு பணக்கார பையன், நான் ஒரு ஏழை வீட்டு பொண்ணு, நான் எப்படி உன்னை நம்புறது, கண்டிப்பா இந்த காதல் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவளோட பிரேஸ்லெட்டை கழட்டி இவன் கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துற. இந்த பக்கம் இவனை பாத்தீங்கன்னா அதே இடத்துல நின்று அழுதுட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் அவனோட அப்பா தான். சரி இவன் அது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு தான் வந்து அடுத்து விட்டு வந்துடுறா. இப்ப அப்படியே இந்த வருஷத்தை தான் காட்டுறாங்க. இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா யான் உட்காந்து வழக்கம் போல பீர் அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஸ்கூல்ல ஒரு பையன் அவன்கிட்ட வம்புழுப்பானே, ஹீரோனை கூட போட்டோ எடுத்தானே, அவன் தான் வரான். டேய் என்னடா மச்சான், பார்த்து பல வருஷம் ஆகுது, உன் ஆளு வேற வேலைக்கு போயிட்டு இருக்கா, ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த செங்கு திரும்ப வந்திருக்கானமே, 2 பேருக்கும் மறுபடியும் பத்திக்க போகுது அப்படின்னு சொல்லி இவன் பத்த வச்சிட்டு இருக்க. யானுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. ஒழுங்கா என் விஷயத்துல இருந்து தள்ளிப்பட அப்படின்னு சொல்ல, எப்படிடா தள்ளி போக முடியும், உன் நிம்மதியை கெடுத்தா தானே எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இவன் இப்ப சண்டை போடுற மாதிரி நிக்கும் போது அந்த இடத்துக்கு செங்குமே வந்துடுறான். இப்ப 2 ஹீரோவும் சேர்ந்து அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடமே ரணகளம் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா எல்லாருக்கும் பயங்கரமா அடிபட்டுட்டு இருக்க. அந்த பையனை அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க அங்க இருந்து கூட்டிட்டு போக இவனுங்க 2 பேரும் இந்த பக்கம் வந்துடுறானுங்க. இப்ப இந்த பக்கம் செங்கு பாத்தீங்கன்னா சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நேரா ஹீரோனை பார்க்க தான் போறான். இப்ப அவ கூட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். அவளும் வேலை முடிஞ்சு அப்பதான் வந்துட்டு இருக்கா போல. இப்ப அவனுங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது இப்பதான் இவ செங்கோட மூஞ்ச பாக்குறா. என்னாச்சு உன்னோட மூஞ்சிக்கு, யார் கோடு போட்டது அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் எதை சமாளிச்சுட்டு இருக்கான். இப்ப செங்க பாத்தீங்கன்னா, என்னோட வீட விக்கலான்னு தான் வந்தேன், என் வீடு ரொம்ப தூசியா இருக்கா, ஹோட்டல்ல கூட இடமே இல்ல, இருக்கிற ஹோட்டல்ல எல்லாமே ஃபுல்லா தான் இருக்கு, நான் இன்னைக்கு நடு ரோட்ல தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, சரி புலம்பி தொலையாம என் வீட்டுல வந்து தங்கிக்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. எதுக்காக செங் இப்படி கேட்டிருப்பானா, இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டிருப்பானுங்களா அந்த ரவுடி பையன் கூட. அவன் என்ன சொல்லியிருப்பானா, உன் ஆள சும்மா விட மாட்டேன்டா, அவள ஏதாவது பண்ணிருவேன் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டவன தான் இவனும் யானும் சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. யான் தான் சொல்லியிருப்பான், நீ அவளோட வீட்ல போய் தங்கிக்க, அப்பதான் அவளுக்கு சேஃப்னு. அதனாலதான் செங் இப்படி கேட்டிருப்பான். இப்ப அவங்க 2 பேரும் ஹீரோனோட வீட்டுக்கு போய் பார்த்தா, இவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டை அடிச்சு போட்டு நொறுக்கி வச்சிருக்கானுங்க. இத பார்த்தோன்னே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவங்க 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு செங் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யான் தான் வரான். நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு பாத்தியா, அவன் சரியான பொறுக்கி பையன், அவனை நம்பவே முடியாது, நீ எதுக்கும் சேஃப்டிக்காக இங்கேயே இரு அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவளை பார்த்தோன்னே இவனை பாத்தீங்கன்னா நைஸ் அந்த இடத்த விட்டு நழுவி ஓடிடுறான். இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜூயா அந்த தனுவை பாக்குறதுக்காக தான் போறா. ஏன்னா அவளுக்கு ஒரே சந்தேகம், எவன்டா அது நம்ம வீட்டை வந்து உடச்சு போட்டது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இவ தண்ணிக்கிட்ட போய் என்ன சொல்லனா, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, என் வீட்டுல 2 3 ரவுடி பசங்க வந்து என் வீட்டெல்லாம் உடச்சு வச்சுட்டாங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளவு பாத்தீங்கன்னா உன்னாலதான் யான் இவ்ளோ கஷ்டப்பட்டான், இப்பவும் அவன் உன்னாலதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இந்த விஷயம் கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன சொல்ல வர, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இவ சொல்றா. ஒண்ணும் இல்ல, நம்ம கிளாஸ்ல படிக்கிற பையனுக்கும் யானுக்கும் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான், ஆனா என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஒரு பிளான் பண்ணலாம், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப தனு பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு கால் பண்ணி, டேய் நான் ஜூயாவை புடிச்சு வச்சுட்டேன், நீ இந்த இடத்துக்கு வந்துரு, நீ என்னோட பார்லருக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, இப்ப அவனுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறான். வந்து பார்த்தா இவ மயக்கத்துல இருக்கா. பார்க்க நீ எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி இவளை தொடலான்னு போகும்போது இவனோட மண்டையிலே தனும் அடிச்சிடறா. இப்ப அவனை கட்டி போட்டு வச்சுட்டு 2 பேரும் மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கா. ஏன் அவன் உன்கிட்ட சொல்லலையா, 2 பேரும் ஒண்ணா தானே சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு இவன் கேட்க, அதெல்லாம் தெரியாது, என்ன மேட்டர்ன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இப்ப அவனை பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் குள்ள தான் போறான். ஹீரோ வந்து அவங்க வீட்டுக்கு வரேன்னு ஒரு நாள் சொல்லியிருப்பான் இல்லையா, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்களே, அன்னைக்கு வந்து இவன் எப்படி சும்மா போறது அப்படின்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கடைக்குள்ள போறான். அந்த கடைக்குள்ள இவன் நின்னுட்டு இருக்கும்போது அதே கடைக்குள்ள தான் இவனோட அண்ணனும் வந்திருப்பாங்க. இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு லவ் போல. இவன் அவனோட தம்பிக்கிட்ட என்ன சொல்லுவானா, எனக்கு இந்த ஜூயா மேல ஒரே காதலா இருக்குடா, அவளுக்கு எப்படியாவது அடைஞ்சே தீரணும், அதுக்கு இந்த யான் பையன் தான் குறுக்க நின்னுட்டு இருக்கான், எக்ஸாம் நடக்க போதுல, அந்த எக்ஸாம்க்குள்ள அவளை என்ன பண்றேன்னு பாரு, கண்டிப்பா அவளை நான் எனக்கு சொந்தமாக்கிடுவேன், அப்படி இல்லைன்னா அந்த எக்ஸாமை எழுத விடாம பண்ணிடுவேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கத யான் கேட்டுறான். இப்ப இவனுங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது யான் பின்னாடியே போய் அவனுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. 2 பேருக்கு நடுவுல பயங்கரமா சண்டை நடக்குது. யானை பாத்தீங்கன்னா அவனோட மெயின் பார்ட்லயே ஒரு அடிய போட அவனால அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே முடியல. இவனுங்க இப்படி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கத பார்த்தவன யாரோ ஒரு ஆள் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்ல, போலீஸ் வந்து இவங்க எல்லாரையும் புடிச்சிட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சதுனாலதான் யானால எக்ஸாம்க்கே வர முடியாம போயிருக்கோம். இப்ப அந்த இடத்துக்கு தனு வந்து, சார் யானை விட்டுருங்க, அவன் ஸ்டூடெண்ட், அவனுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பான். அதுக்கு அந்த போலீஸ்கார பாத்தீங்கன்னா சமாதானமா போறது
போறதுன்னா போங்க, இல்லன்னா எவனையும் வெளிய விட மாட்டேன் அப்டின்லாம் சொல்லியிருப்பாரு. இப்ப இவன் என்ன யோசிப்பான்னா, இப்போதைக்கு நம்ம வெளிய போனா கண்டிப்பா அவள ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எக்ஸாம் முடியிற வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கிறது தான் நல்லது அப்டின்னு யோசிச்சுட்டு தான் யான் எக்ஸாம்க்கே வராம இருப்பான். இப்ப இந்த உண்மை எல்லாத்தையும் சொன்ன உடனே இவளோட முகமே மாறி போயிருது. என்னால தான் அவனோட வாழ்க்கையே வீணா போச்சா அப்டின்னு யோசிச்சுட்டு, இவ ரொம்ப சோகத்தோட அந்த இடத்த விட்டு வெளிய வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யான், செங் 2 பேருமே நிக்கிறானுங்க. இப்ப அப்படியே 3 பேரும் ஒரு போட்ல போயிட்டுருக்காங்க. இப்ப அவ என்ன சொல்றான்னா, "எதுக்காக இந்த உண்மைய எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்ச? இனிமே எதையுமே என்கிட்ட மறைக்காத. நான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் பாரு" அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அவங்க 2 பேரும் வெண்ண பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. வெண்ண பத்தி கேட்ட உடனே செங்கோட முகமே மாறி போயிருது. இப்ப செங் பார்த்தீங்கன்னா, வெண்ணுக்கு கால் பண்ணி குடுக்குறான், "இந்தாங்க பேசுங்க" அப்படின்னு. அதுக்கு அவள பார்த்தீங்கன்னா, "நான் ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கேன்டி. நான் ஃபாரின்ல ரொம்ப ஜாலியா இருக்கேன்" அப்படின்னு இவ அவள பத்தி சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவா? ஃபாரின்லாம் வேற லெவல்ல இருக்குமே" அப்படின்னு இவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் டாக்டர் வந்து "ஹீமோதெரபிக்கு நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க" அப்படின்னு சொல்ல, "ஹீமோதெரபியா? அது கேன்சருக்கு தானே பண்ணுவாங்க" அப்படின்னு இவளுக்கு கேன்சர் இருக்க விஷயம் இப்ப தான் இவங்க 2 பேருக்குமே தெரிய வருது. இப்ப அடுத்த நாளே இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா, வெண்ண பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க. அங்க போய் பார்த்தா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பாத்துட்டு இருக்கத பார்த்தோனே, இவங்க 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப வென் என்ன சொல்றான்னா, "என்ன பத்திலாம் கவலைப்படாதீங்கப்பா. சீக்கிரமே எனக்கு சரியாயிரும். நீங்க வேணா பாருங்க. நான் அதுலருந்து சீக்கிரம் வெளிய வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவங்க எல்லாரும் வெண்ண பாத்து முடிச்சதுக்கு அப்புறம், ஹாஸ்பிட்டல் விட்டு வெளிய வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது, இவளுக்கு ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா, "ஹோம்ல இருந்து உங்களோட பாட்டிய காணோம்" அப்படின்ற விஷயம் தான். இப்ப அப்படியே இந்த பக்கம் செங்குக்கு பாத்தீங்கன்னா, இன்னொரு பையன் கால் பண்றான். அந்த ரவுடி பையன் கால் பண்ணி, "ஜுயாவோட பாட்டிய நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். அவங்க உயிரோட வேணும்னா இந்த இடத்துக்கு 3 பேர் மட்டும் தனியா வாங்கடா. போலீஸ்க்கு சொல்லாம வாங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப அங்க போன உடனே அவன பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு வச்சுக்கிறான். இப்ப அவன் ஜுயாவ புடிச்சு வச்சுக்கிட்டு, "உன்ன நான் எந்த அளவுக்கு காதலிச்சேன் தெரியுமா? என் காதலுக்கு குறுக்க வந்தது இந்த யானும் செங்கும் தான். இல்லன்னா நீ எனக்கு அப்பவே சொந்தமாயிருப்ப" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அப்ப ரேடியோ ஸ்டேஷனுக்கு அந்த லெட்டரு, ஃபோட்டோஸ்லாம் அனுப்புனது நீ தானே அப்படின்னு சொல்ல, "ஆமா செல்லம் நான் தான். எனக்கு உன்ன எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியுமா? நான் உன்ன ரொம்ப காதலிக்கிறேன்" அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் அவனுங்க 2 பேரையும் பிடிச்சு வச்சுக்கிறானுங்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபோன்ல ஒரு வீடியோ காட்டுறான். அந்த வீடியோல இந்த செம்பட்ட மண்டையன் தான் பாட்டிய கடத்தி வச்சுட்டு இருக்கான். "இங்க பாத்தியா 2 பேரும் ஏதாவது சேட்ட பண்ணீங்க, பாட்டி உயிரோட இருக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்ல, "தயவு செஞ்சு என்னோட பாட்டிய விட்டுருடா. அவங்க உடம்பு சரியில்லாதவங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "பாட்டிய விட்டுறவா? நீ எனக்கு கிடைக்க வேண்டியவ. நீ எனக்கு கிடைக்காம போயிட்ட. அதுக்கு காரணம் அவனுங்க 2 பேரும் தான். 2வது எனக்கு குழந்தையே பொறக்காதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதுக்கு காரணமும் இந்த யான் பையன் தான். அன்னைக்கு சண்டை போடும்போது என்னோட மெயின் பார்ட்லயே அடிச்சுட்டான் தெரியுமா? இது எல்லாத்துக்கும் நான் பழி வாங்க வேணாமா? அதுக்கு பழி வாங்கணும்னா இப்பதான் வாங்க முடியும்" அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயின் அங்கங்க தொட்டுட்டு இருக்க. யானுக்கும் செங்குக்கும் கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவனுங்க 2 பேரும் சண்டை போடலான்னு பார்க்கும்போது, அவனுங்க எல்லாரையும் போட்டு இவனுங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "டேய் யான் நான் சொல்ற மாரி செய்டா. எந்திரிச்சு போய் நில்லு, முட்டிக்கால் போடு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு" சொல்லிட்டு இருக்க. இவன் சொல்றதெல்லாம் செய்யாத அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் செம்பட்ட மண்டையனுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. ஏன்னா யானும் அவனும் பெஸ்ட் ஃப்ரெண்டா தானே இருந்திருப்பானுங்க. ஐயோ! அவன் நம்மள நல்லபடியா பார்த்துக்கிட்டான். அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வருது நம்ம கண்ணு முன்னாடி. பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அந்த இடத்துக்கு செம்பட்ட மண்டையன் வந்து எல்லாரையும் அடிச்சு போடுறான். "டேய் தள்ளி போடா! அவன் எனக்கு தம்பி மாரி. போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்க" அப்படின்னு சொல்ல, "அட துரோகி! எனக்கே துரோகம் பண்ணிட்டியா?" அப்படின்னு அவன் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அந்த சைடு போன அந்த ரவுடி பையன் மறுபடியும் திரும்பி வந்து செங்க போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தி எடுத்து செங்கோட நெஞ்சிலே குத்த, இத பார்த்த உடனே ஜோயா ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "செங்கு உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அதே இடத்துல கதறிட்டு இருக்க. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "இங்க பாரு ஜியா, நீ என்ன விட்டு எங்கேயும் போயிறாத. நான் உன் கூட வாழணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். சப்போஸ் நான் பொழச்சு வந்துட்டேன்னா, நீ என் கூட தான் இருக்கணும். என்ன விட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு" அப்படின்னு சொல்ல, "நீ கண்டிப்பா வந்தே ஆகணும். ஏன்னா நான் உன் கூட வாழணும். நீயும் நானும் சந்தோஷமா இருக்கணும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஜியா பார்த்தீங்கன்னா, கையில ரத்தத்தோட ரொம்பவே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. யான் இவளுக்காக தண்ணியெல்லாம் வாங்கிட்டு வரான். இப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, "கவலைப்படாதீங்க. அவருக்கு எதுவும் ஆகாது. அவர் நல்லபடியா இருக்காரு. லைட்டா தான் கத்தி இறங்கியிருக்கு அப்படின்றதுனால, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல" அப்படின்னு சொன்ன உடனே தான் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப அப்படியே அந்த அழகான குட்டி கிராமத்த தான் காட்டுறாங்க. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வாசிக்கிறாங்க. ரவுடிசம் பண்ற எல்லாரையுமே கண்டிப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த ரவுடி பையல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அத பத்தி தான் ஹீரோயின் இப்ப சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் செங்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்க. அவன பத்திரமா பாத்துக்கிறது யான் தான். இப்ப யான் பாத்துட்டு இருந்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு செங்க பாக்குறதுக்காக தான் வரா. இவன் மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு செங்க பாத்து என்ன சொல்றான்னா, "டேய் நீ எதுக்காகடா இங்க இருக்க? என்னோட ஆள் எங்கடா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "வருவா வாய மூடிட்டு இருடா. நானும் எவ்வளவு நேரம் தான் உன் முகரக்கட்டையே பாத்துட்டு இருக்கது" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஜூயா வந்துர்றா. இப்ப ஜூயா வந்தவுடனே இவன பாத்தீங்கன்னா, "சரி பேசிட்டு இருங்க. நான் வெளிய கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வெளிய வந்துர்றான். இப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, இவள பாத்தீங்கன்னா செங்குக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்க, "இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வேணாம். இங்க வா நான் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லி இவ கிஸ் பண்ற மாரி கிட்ட போக, அவனால கிட்ட வரவே முடியல. ஏன்னா முதுகு வலிக்குது போல. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ஐயோ! வலிக்குதே" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, ஜுயாவே கிட்ட வந்து செங்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான்.
இப்ப அவ கிஸ் பண்ணோனே, இவன பாத்தீங்கன்னா மறுபடியும் இவள புடிச்சு கிஸ் பண்ணிர்றான். இப்ப இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அப்படியே 1 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. செங்கு பாத்தீங்கன்னா, ஜூயா கூட அவளோட வீட்ல தான் ஒண்ணா தங்கியிருக்கான். இப்ப அவன் ஒரு ரிங் எடுத்து, "ஜூயா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உன்ன நல்லபடியா பாத்துக்குவேன்" அப்படின்னு சொல்ல, ரொம்பவே சந்தோஷமா ஜூயா அத அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, அவளோட வீட்ல அன்னைக்கு நைட்டு ஒண்ணாவே ஸ்டே பண்றாங்க. இந்த பக்கம் அப்படியே யானை தான் காட்டுறாங்க. யான் பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து ஜூயாவ காதலிச்சுட்டு இருந்திருப்பான். ஆனா அந்த காதல் நிறைவேறலாட்டியும், இப்ப வரைக்கும் மனசுல வச்சுட்டு இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல பாட்டி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி யானை பார்த்த உடனே, "யான் நீங்க வாடா வந்து உட்கார்றா" அப்படின்னு சொல்ல 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. "நீ ஜூயாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? நீ எப்பவும் எங்க வீட்ல தானே இருப்ப" அப்படின்னு சொல்லி பாட்டி பேசிட்டு இருக்க. இப்போ பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரு ஃபிளாஷ்பேக்க பத்தி தான் பேசுறாங்க. ஜூயாவும் யானும் சின்ன வயசுல பழங்கள்லாம் விக்கிறதுக்காக போவாங்க. ஆனா அந்த பழம் எதுவுமே விக்கலன்னா, இவங்க 2 பேரும் அத சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஐஸ் வண்டி போகும். ஆனா அந்த ஐஸ் வாங்க இவகிட்ட காசு இருக்காது. அத பார்த்த உடனே இப்ப யானை பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் ஒரு பையன் நடந்து போறான் பாரு. அந்த பையன் வீட்டுக்குள்ள நுழையும்போது, "முதல்ல ரைட் ஸ்டெப் எடுத்து வச்சா நான் உனக்கு வாங்கி தருவேன். லெஃப்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா நீ எனக்கு வாங்கி தரணும். ஓகேவா?" அப்படின்னு சொல்ல இவளும் ஓகேன்னு சொல்லியிருப்பா. பார்த்தா அந்த பையன் ரைட் ஸ்டெப்ப தான் எடுத்து வைக்கிறான். ஏன்னா அந்த பையன் வேற யாரும் கிடையாது. செங்கு தான். இப்ப இத பார்த்த உடனே ஜூயா பார்த்தீங்கன்னா, "ஏய் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கே. நீ தானே எனக்கு வாங்கி தரணும்" அப்படின்னு சொல்லி இவ சந்தோஷமா கத்திட்டு இருக்க. இப்ப யானை அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, அவன் ரைட் தான் எடுத்து வைப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தான் நான் உன்கிட்ட பெட் கட்டினேன். உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு விவரம் தெரியாத வயசுல இருந்தே அவள காதலிச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாட்டியும் இறந்து போயிடுறாங்க. பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறம் ஜூயா ரொம்பவே சோகத்தோட இருக்க. அந்த இடத்துக்கு யான் தான் வரான். "நீ எதுக்காக இப்படி சோகமா இருக்க? இப்படிலாம் இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன்னையும் செங்கையும் தவிர எனக்கு நீங்க யாரும் இல்ல" அப்படின்னு இவ சோகமா சொல்லிட்டு இருக்க. "நான் உனக்காக எப்பவுமே இருப்பேன்" அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு செங்கு தான் வரான். செங்க பார்த்தவுடனே யான் என்ன சொல்றான்னா, "அந்த பையன் ரைட் ஸ்டெப் எடுத்து வைப்பானா, லெஃப்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பானா" அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க 2 பேரும் மாறி மாறி சொன்னதுனால யான் வின் பண்ணிடுறான். இப்ப ஜூயா என்ன சொல்றான்னா, "சரி உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் அத செய்றேன்" அப்படின்னு சொல்ல, "எனக்கா? நீ இதே மாரி வாழ்க்கை முழுக்க என் கூட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா நெனச்சு ஒரு ஹக் குடு" அப்படின்னு சொல்ல, இவளுமே பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சுக்கிறா. இவங்க 2 பேரும் இப்படி ஹேப்பியா லைஃப்ப ஸ்டார்ட் பண்ண யான் ஜூயாவ உயிருக்குயிரா காதலிச்சாலும், அவளோட சந்தோஷத்துக்காக அவளோட காதலை மறைச்சிட்டு, நண்பர்களா மட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, இவள பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பொண்ண ஏத்துக்கவும் இவனுக்கு மனசு வர மாட்டேங்குது. யான் இப்படி ஒரு சோகத்துல போயிட்டு இருக்கும்போது, இப்ப அப்படியே இந்த பக்கம் ஜூயா பாத்தீங்கன்னா, அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. செங் கூட சிட்டிக்கு போறதுக்காக. இவ இப்படி பேக் பண்ணிட்டு இருக்கும்போது, அவளுக்கு செங்கு தான் கால் பண்றான். செங் கால் பண்ணி என்ன சொல்றான்னா, "உனக்காக நான் கடையில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்ல, இவளும் அந்த இடத்துக்கு போறா. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா, செங் பார்த்தீங்கன்னா, கையில ஒரு பிரேஸ்லெட்ட வச்சுட்டு இருக்கான். பிரேக்கப் பண்ணும்போது இவ ஒரு பிரேஸ்லெட்ட கழட்டி குடுத்திருப்பாளே, அந்த பிரேஸ்லெட் தான். அந்த பிரேஸ்லெட்ட அவன் கையில வச்சுட்டு இருக்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண் சிமிட்டாம பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து பழகுனது, காதலிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு எல்லாமே இவங்களோட கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.